செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருண் சேனல் G4I செய்திகள். கொலைகார அமெரிக்காவை, அடியாள் இஸ்ரேலை கண்டிக்கின்றோம். உடனே நிறுத்து. ஈரான் மீதான அநீதியான போரை கொலைகார அமெரிக்காவே, அடியாள் இஸ்ரேலே உடனே நிறுத்து. ஈரான் மீதான போரை உடனே நிறுத்து. ஏற்படுத்த முன்வர வேண்டும். உலக நாடுகள் முன்வர வேண்டும். இந்திய அரசே, ஒன்றிய அரசு, பாசிச மோடி அரசு ரத்து செய். அமெரிக்காவுடன் போட்டுள்ள ரத்து செய். அப்பாவி மக்களை கொன்றளிக்கும் கொலைகார அமெரிக்காவை, அடியாள் இஸ்ரேலை இந்திய அரசே, ஒன்றிய அரசு, பாசிச அரசே, மோடி அரசு கண்டனம் செய். ரத்து செய். அமெரிக்காவுடன் இஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் ரத்து செய். கண்டிக்கின்றோம். ஈரானின் உச்சபட்சர் தலைவர் அயத்துல்லா அலி கொமைனியை, உயர்மட்ட தலைவர்களை கொன்றளித்த அமெரிக்காவை, கொன்றளித்த ரஷ்யாவை, அவை இஸ்ரேலை கொன்றளித்த இஸ்ரேலை என்ற மமதையிலே ஈரான் மீது அத்துமீறி சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய அந்த ஏமன் நாட்டு அரசையும் புறக்கணித்து சமாதான ஒப்பந்தம் நிறைவேறுகின்ற வரையில் இருந்து வந்திருக்கின்ற ஈரானையும் புறக்கணித்து இன்று இரு நாடுகளுக்கும் சமாதானம் ஏற்பட்டுவிடும், ஒரு போர் மூழ்வதை தவிர்த்து விடுவார்கள் என்று உலக மக்களே எதிர்பார்க்கின்ற நிலையிலே அத்தனை பேரையும் ஏமாற்றிவிட்டு தன்னிச்சையாக இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்த அமெரிக்க இஸ்ரேலை கண்டித்து இடதுசாரி பொதுமேடை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள தோழர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட இங்கே பங்கேற்றிருக்கின்ற, எனக்கு முன்னால் பேசியிருக்கின்ற, கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளுக்கும் ஏஐடிசி தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் புரட்சிகரமான மாலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடங்கி வைத்து பேசும் பொழுது காளியப்பன் மிக சிறப்பாக குறிப்பிட்டார். ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த உலகையே தன்னுடைய காலடியின் கீழ் போட்டு மிதிக்கணும் சிந்தனையோட தான் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செயல்படும் பொழுது அதை எதிர்த்து அடங்க மறு அப்படின்னு எழுகின்ற அத்தனை நாடுகளையும் போர் தொடுத்து அவர்களை அடக்குவதற்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் ஆதிக்கம் செலுத்துவது எந்த விதத்தில் பல விதங்கள்ல செய்யறாங்க. உலக நாடுகள் முழுவதும் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய நாணயத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆதிக்கமும் அதுல ஒண்ணு. சவுதி அரேபியாவில் 1934 இருந்து 1964 செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம், அன்னைக்கு எண்ணெய் வளம் உலகம் முழுமைக்கு சப்ளை பண்ணணும்னா அந்த எண்ணெய அமெரிக்காவோட பணத்தை கொடுத்துதான் வாங்கணும் சொல்லி அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டாலரை உலகளாவிய பணமாக மாற்றிய அமெரிக்கா அந்த டாலரை மறுத்து நாங்கள் இனிமேல் டாலரில் விநியோகம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அந்தந்த நாடுகள் கொடுக்கின்ற அந்த பணங்களை
சொன்ன ஈராக் மீது படையெடுத்தது அமெரிக்கா.